உங்க பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேரு ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட வேகமா ஒரு கார்ல வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப எழுத்தாப்புல ஒரு லாரி அதே வேகத்துல வந்து டமால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஞாபகம் இல்ல? ஓகே லக்ஷ்மி, யூ ஸ்டார்ட். இது பாருங்க, இந்த டேபிள்ல வாட்ச் இருக்கு. அதை எடுத்து பார்த்து டைம் என்னன்னு சொல்லுங்க. பத்திரிகால். இத பாருங்க, இந்த பேஜ்ல நிறைய படங்கள் இருக்கு. நல்லா பாத்துக்குங்க. இப்போ என்னென்ன படங்கள் பாத்தீங்க சொல்லுங்க. ஆப்பிள், அப்புறம் கோழி, ட்ரெயின், குதிரை, அப்புறம் அவ்வளவுதான். ஹாய் முத்து. ஹாய் சரத், ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்த? வழக்கம் போல ஆக்ஷன் கேஸ் தான். ஆனா இந்த கேஸ் இருக்கே, இது ஒரு பெக்குலியர் கேஸ். ஐ மீன், you can go ahead. எக்ஸ்கியூஸ் மீ. Okay. டாக்டர், 1 minute. Yes, please. எஸ். எனி இம்ப்ரூவ்மெண்ட் டாக்டர்? இன்னைக்கு நடந்த டெஸ்ட்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய அடிப்படை அறிவு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலன்னு தெரியுது. ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி அவர் கம்ப்ளீட்டா மறந்துட்டார். டாக்டர், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் இவர் போட்டோ கொடுத்து விளம்பரம் பண்ணிருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. See what I feel, இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால இவருடைய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் இதெல்லாம் மாறிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்களுக்கு இவர் அடையாளம் தெரியலையே என்னவோ. கொலைகாரனை கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டாம விட மாட்டேன். அவன் இந்த கொலையை நல்லா பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா பண்ணிருக்கான். நீங்க சொல்ற அளவுக்கு அவர் புத்திசாலியாவும் இல்ல, கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலேயே அவர் இல்ல. வாஸ்தவம் தான் டாக்டர். இவங்க சொந்தக்காரங்களை எங்க கண்டுபிடிக்கிறது? இவரை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? ஆல்வேஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்தா உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அந்த கொலைகாரன் உங்களை ஃபாலோ பண்றான்னு நான் சந்தேகப்படுறேன். ஓகே. என்னங்க கலாட்டா? அறியாம கேக்குறீங்க. இந்த மாத்திரையை சாப்பிடுறதுக்கு என்ன கலாட்டா பண்றாரு? கொடுங்க, நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா, அலிபாபா கோக மாதிரி. டாக்டர், உடனே இவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சாகணும். சும்மா என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டா எல்லாரும் ஒரே மாதிரி உங்க வீட்டுக்காரரான்னு கேக்குறாங்க. மாடர்னாவும் டீசென்டாவும் ஒரு பேர் வைக்கிறேன். கபாலி எப்படி? இதாவும் ஆனனாக்கும். டாக்டர், செந்தில் வைங்க. ஆமா, நீ செந்தில் ஃபேன். செந்தில்னு பேர் வைக்கணுமாக்கும். டாக்டர், வீரபத்திர கேசரின்னு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்பவும் கேசரி திங்கறதுலயே இரு. நீ போண்டான்னு வைக்கலாங்கிறியா? டாக்டர், கண்ண முத்துன்னு ஏதாவது சின்னதா பேர் வைக்கலாமே. சின்னதுன்னா ஊசின்னு கூட தான் வைக்கலாம். கிருஷ்ணன். கண்ணங்கிற பேர் நல்லா இருக்கே. இன்னையில இருந்து உங்க பேரு கண்ணன். இனிமே எல்லாரும் இவர் கண்ணனே கூப்பிடுங்க. ஓகே? கண்ணன்? கண்ணன். கண்ணன். முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம். நாயா பேயா அலைகிறோம். ஒரு நாயை கூட காணமாடா. மனசு தளர விடாதீங்கண்ணே, கண்டிப்பா நாய் கிடைக்கும். வாங்க அண்ணா, இங்க பாருங்க. என்னடா ஒரு எருமை மாடல நிக்குது? அங்க இல்ல, இங்க பாருங்க. என்ன வாழை காணா? ஓ, உட்காந்துருக்கோ. பெருசா இருக்கு. பெட்ஷீட்டுக்கே பத்தாதடா.
பெருசா இருந்த என்ன நாய் நல்லா இருக்கு நம்ம கிடைக்கும். வேண்டாண்டா சொன்னா கேள்ற. ஐயோ ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்கண்ணே. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேரை கேட்கல, நாய் பேரை கேட்டேன். ஜிம்மி, ஜிப்பி. ஜிப்பின்னா குரங்கு. ஐயோ அது எனக்கு தெரியாதா? நாய் பேர் ஏதாவது இருக்கும். ஜிம்மி, ஜிப்பி. அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ண தெரிஞ்சுதா? ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா வா 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 வா. சரி வா போலாம். அண்ணே லம்பா கிடைக்கும்ண்ணே. வாங்கண்ணே ஓடி போய் பிடிப்போம். வாங்கண்ணே. அடிக்க போகுது பாரு. வாங்கண்ணே. ஏய் சொன்னா கேளு, நில்லு. நான் வயசானவன், ஓடாத. அவசரத்துல பேண்ட் வர வந்து வச்சு பாரு. நாய்க்கா? எனக்கு ஓடாத. இல்லம்மா ஓடாத. ஐயோ கண்ணு. ஒலிம்பிக்ல ஒரு நாளாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். ஆமா நீங்க ஓடிதானே. சும்மா இருண்ணே. பக்கத்துல போகுது. சண்டிப்பா போச்சு. என்னண்ணே நாய் நாளா தெரியுது? அதுக்குள்ளேயும் குட்டி போட்டுருச்சா? குட்டி போட்டா சின்னதா இருக்கும். இல்லடா உண்மையிலேயே 4 நாய் கூட்டம் நிக்குது. என்னண்ணே இது நாயெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுது? ஒரு நாயை விரட்டணும். இப்ப எல்லா நாயும் சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சிருச்சோ என்னமோ. நாய் கூட யூனியன் இருக்கு. இந்த நாட்டுல எது இருக்கோ யூனியன் இருக்கு. நன்றி உள்ள நாய்க்கு இருக்க கூடாதா என்ன? என்னது? அதான் யூனியன் தலைவர்னு நினைக்கிறேன். அது பக்கத்துல செயலாளர். அதுக்கு பக்கத்துல பொருளாளர். பொருளாளர் அமைக்கிறோம். லம்ப கிடைக்கும். ஆமாமா நம்மளால முடிஞ்சது யூனியனை கிடைச்சிருவோம். ஆமா. வணக்கம். நான் இல்ல, இவன் தான் கூட்டு வந்தான். இல்ல இவன் தான் கூட்டு வந்தான். என்ன விட்டுருங்க. என்னால ஓடவே முடியலையே. ஐயோ. ஒரு பயங்கரமா ஓடுங்க. ஐயோ. என்ன பண்றீங்க? ஒண்ணு கிடைச்ச ஒரு ஐயோ. இவங்க நிறைய ஆரம்பத்திலே சொன்னேன் வேண்டான்னு. நீதான் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும்ன. இப்ப நாயெல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கிருச்சடா. மனது தளர விட்டாதீங்கண்ணே. நாய் கடிச்சல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நாயாயிரும் தெரியுதா? இல்ல வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போக போறோம். அடே இத புடிச்சா கடிக்குது. கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா? கோழிய என்ன நீங்க இதுக்கு போய் பயந்துகிட்டு? சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா? கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் நாய் பிடிக்கிறோம். அப்ப ஒண்ணு செய்ய. நீயே கார் ஓட்டி நீயே அடிச்சுக்க. அண்ணே வாங்க மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். வேண்டாம்டா. வாங்கண்ணே லம்பா கிடைக்கும்.